வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஎஸ்டி தமிழ். நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ண எடுக்கணும்னு நாலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா விவோ X300 ப்ரோ விசஸ் ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட் இருந்துடும். இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். ரெண்டுமே ஒரே ப்ரைஸு. ஆனால் இந்த ரெண்டுத்தில் எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா X300 ப்ரோவில் 6.78 LTPO அமௌல்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் X9 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. பீக் பிரைட்னஸில் பார்த்தீங்கன்னா 4500 nits பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அதுவே ஃபைண்ட் X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 3600 nits பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. நிறைய பேர் இதை வச்சா பார்த்தீங்கன்னா இந்த கேமரா டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் இதை வச்சா விவோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா வச்சு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுடுங்க. ப்ரொடெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆர்மர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா X300 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அப்புறமா ஃபைண்ட் X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் ஃபிட்னஸ் 2 பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அடுத்த மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 MB பார்த்தீங்கன்னா சிசிஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அதுவே ஃபைண்ட் X9 ப்ரோ பார்த்தீங்கன்னா 50 MB ஹேஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுடுங்க. சிசிஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவே ஹேஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ கலரும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ரெண்டே பற்றி குறைச்சிட முடியாது. ஆனால் இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா ஹேஸ் பிராண்ட் தான். பெரிஸ்கோப் ஜூமில் பார்த்தீங்கன்னா X300 ப்ரோவில் 200 MP பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. 3.7 ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி கொடுத்துறாங்க. ஃபைண்ட் X9 ப்ரோவில் அதே பார்த்தீங்கன்னா 200 MP, ஆனால் 3H ஆப்டிக்கல் ஜூம்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 8K at 30 fps பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுது. அதே ஃபைண்ட் X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4K at 120 fps பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுது. 8K பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. அதனால் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் இது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே தான். 50 MB மெகாபிக்சலு. ஃபைண்ட் X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலு. பேட்ரி பார்த்தீங்கன்னா X300 போல் 6510 mAh பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அதுவே ஃபைண்ட் X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 7500 mAh பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 90 V பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வரும் X300 ப்ரோவில். அதே ஃபைண்ட் X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 80 V சூப்பர் வாஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டே பார்த்தீங்கன்னா குறைச்சிட முடியாது. ரெண்டே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஆகும். ஒயர்லெஸ் சார்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா X300 ப்ரோவில் 40 V. அதே ஃபைண்ட் X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 50 V ஏர் வாஷ் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அப்புறமா கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரொம்ப ஹைலைட்டு. கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வின் கேபிலரி விசி பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அதாவது X300 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4000 mm ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவே ஃபைண்ட் X9 பார்த்தீங்கன்னா 36,344 mm². எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்துடுங்க. ஸோ அதனால் கூலிங் சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் X9 தான். டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா X300 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா IP68+ IP69 பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. ஃபைண்ட் X9 IP66, 68, 69 பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குறைச்சிட முடியாது. அப்புறமா டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா X300 ப்ரோவில் 7.99 mm பார்த்தீங்கன்னா திக் கொடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் X9 ப்ரோவில் 8.25 mm திக் பண்ணி கொடுத்துறாங்க. அதனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகும். X300 ப்ரோவில் 226 கிராமு, ஃபைண்ட் X9 ப்ரோவில் 224 கிராமு. ஆண்ட்ராய்டு டிஸ்கோரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பார்த்துரும். ஆண்ட்ராய்டு டிஸ்கோர் முன்னாடி ரெண்டுத்துல பார்த்தீங்கன்னா மேட்டக் டைமென்சிட்டி 9500 ப்ளஸ் 9500 தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இன்னொரு சிப்பாட்டு பார்த்தீங்கன்னா X300 ப்ரோவில் V3+ பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அதே ஃபைண்ட் X9 ப்ரோவில் S1 சிப்புன்னு மாதிரி கொடுத்துறாங்க. அடுத்த மெயினாக ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் X300 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஃபைண்ட் X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4.8 மில்லியன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
எல்லாத்தையுமே வச்சு பார்க்க போச்சில் ஃபைனல்ஸ் கேமராலாம் பார்த்தீங்கன்னா கிங்காக இருக்குது. ஸோ அதனால் 1,10,000 ரெடியாக இருக்குது. ஒரு நல்ல ஃபோன் ஆகணும் அப்படின்னா ஃபைனல்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டத்தில் ஒரு நல்ல ஃபோன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் தான். அதுவும் மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம்பேரிசன் தான். உண்மையாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபோனு, ஓகேவா? மற்றபடி யார் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்கக்கூடாது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். இன்னும் நல்ல வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.